அதற்கடுத்து நாம் யார் என்று உணர்ந்தோம். உயிர் அவை நிலை. உயிர்கள் நாம் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டோம், எப்படி கருவிகரணங்கள் கிடைத்தன, இந்த கருவிகரணங்களிலே அதையெல்லாம் ஒரு நிலை கடந்து இந்த குழுவில் உள்ள அனைவரும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்றால் திருவாசகம் படிக்கும் அளவு ஒரு தகுதியிலே இருக்கிறோம், திருமுறைகள் பாடும் தகுதியிலே இருக்கின்றோம். ஆனாலும் கூட நமக்குள் போட்டி பொறாமை, உங்கள் அளவு எனக்கு யோகியதில்லை, அவன் இப்படி இவன் இப்படி, தன்னை உணராமல் எதிர்பால் இருக்கிற நமக்கு ஒத்த நம் குலத்திற்கு ஒத்ததெல்லாம் நமக்கானது என்று நினைத்து இப்படியெல்லாம் இரண்டு கொண்டிருக்கும் நம்மை பார்த்து மணிவாசகர் பேசுகிறார். என்ன நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம். அவன் இப்படி நிற்கிறான், இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருக்கிற அந்த மாய உலகில் நிற்க மாட்டோம். இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்க நாள்வான் பொன்னடி. அந்த பொன் போன்ற திருமேனிகளுடைய இறைவனையை பொன்னடியை நோக்கி பயணிப்போம். அங்கே அவன் அருள் பெறுவோம். நிற்பீர் எல்லாம் தாழாதே. அவரை வணங்காமல் கோயிலில் வந்து என்னடா இப்படியெல்லாம் ஆடி பாடி ஆனந்தமாக சண்டையிட்டுக் கொண்டு என்னை அழைக்கவில்லை, உன்னை அழைக்கவில்லை, நான் பெரியவன் நீ சிறியவன் என்றெல்லாம் சொல்லி இறைவனை வழிபடாமல் தாழ்ந்து போகாதீர்கள். நிற்கும் பரிசு தாழாதே நிற்கும் பரிசே. நீங்கள் இந்த பிறவியிலிருந்து மறுபடியும் கீழே விழாதபடிக்கான பரிசை நோக்கி ஒருமைப்பட்ட மனதோடு இருங்கள். எல்லோரும் ஒன்றுபட்டால் தானே உண்டு வாழ்வன். ஒருமையான மனத்தோடு திருவேடம் தாங்கிய அனைவர்களும் இருக்க வேண்டும் அல்ல. என்ன பேசுவார்? படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் என்னாவை கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் அக்காட்சிகின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி துணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரடி. இறைவா, உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்திலே நாவிற்கு கவசமாகும் படைக்கலமாகும் நாமம் நமச்சிவாய நாவில். என்ன இடைக்கலம் அல்லேன், கொடுத்து வாங்கிய பொருள் கிடையாது. நான் என்றென்றும் உனக்கு சொந்தமான அடைக்கல பொருள். நான் இன்று என்ன செய்கிறேன்? தொழுது தலைக்கு மேல் கை தூக்கி வணங்கி தூணீர் அணிந்து, கருநீர் கிடையாது. என்ன அவர் உள்ளம் போல் அவர் அறிந்த வெந்நீரை போன்ற உள்ளம் தூய்மையர். அப்படின்னா கருப்பு திருநீர் வைக்கிறோம், பூரா கருப்பு. அவன் இதயத்துல சுயநலம் மட்டும் இருந்தா அவனுக்கு வெள்ளை திருநீர் அணிகிற யோகியதைய சாமி தரமாட்டாரா? தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாயினார் நாவுக்கரசடிகள். என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து என்று மிக அற்புதமான அந்த பதிகம் அல்லவா அச்சோபதியத்திலே. எவ்வளவு தெளிவா மணிவாசகம் நமக்கு அந்த எப்படி இறைவன் தன்னை ஆண்டு கொண்டான் என்பதை கூற வந்த மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடலிலே அந்த வரி அதை ஒரு வரியை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு வேறு இந்த கரிய திருநீரை கண்ட லட்சம்னா உதைப்போம் அல்லது அவங்களை விட்டு விலகிடுவோம். மன்னதினில் பிறந்தைத்து மாண்டு விழக் கடவேனை எண்ணமிழா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார். அச்சோ, எவ்வளவு கம்பீரம் இல்ல! என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விழக்கடவேனே. அவரை பற்றி எண்ணங்களை தந்து இந்த திருமுறைகளை பாடி திருவேடம் தந்து என்னையும் ஆண்டு கொண்டார். நான் சொன்ன வெந்நீரிலே கெமிக்கல் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்குன்னு எவனோ ஒரு புத்திசாலி அந்த கருப்பு திருநீர் விற்கிறவன் சொல்றதை கேட்டு இத்தனை பேரும் மடையர்களாக இன்னைக்கு திருக்கடையூர்ல இருந்து அபிராமியனுடைய பிரசாதம் அதுவும் கருப்பா இருக்கு. நடராஜாவுக்கு கரிய திருநீர், ஏன்னா அதான் ஒரிஜினல்னு கொட்டுறாங்க, மீதி கெமிக்கல்ங்கிறான். சுண்ண வெந்நீர்னா என்ன? சுண்ணாம்பில் காரத்தன்மை ஏறாத வெந்நீருக்கு சுண்ண வெந்நீர். கர்நாடகாலாம் அதான் நீராங்க. யாருக்குன்னு எத்திலாம் புண்ணாவில். தமிழ்நாட்டுல மட்டும்தான் சிவனை வழிபட்டும் மடையர்களாக கோடிக்கணக்கான பேர் இருக்கான் போல. வைத்தறிச்சலா இருக்கு. இந்த திருமுறை எல்லாம் படிச்சுட்டு நம்ம அணிற திருநீரை பார்த்தாவே கருநீர் அண்ணெல்லாம் அந்த கடுப்பாகுது. என்ன பண்றது? தகுதி இருந்தால் தானே அணிய முடியும்.
கருணீர் அணிவர்களுக்கெல்லாம் சிவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை. அவர் உள்ளத்தில் கருப்புடையவர்கள். பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்திற்கும் கருமாதி செஞ்ச காசுவரம் கும்பாபிஷேகம் இதுக்காக செய்றவங்க விட்டு தள்ளுவோம். இதையெல்லாம் நினைத்து நீங்கள் தாழ்ந்து போகாமல் உங்களுக்கு தூய வெந்நீரும் தூய வெள்ளாரையும் அணியும் தகுதியை இறைவன் தந்திருக்கிறான். ஆகவே என்ன பண்ணுங்க, எல்லாம் ஒருமைப்பட்ட மனத்தோடு இறைவனை வணங்குங்கள். எப்படி வணங்க வேண்டும்? நாம் தினந்தோறும் பெருமானை நினைக்கும் பொழுது ஆனந்தம் வருகிறது அல்லவா? எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள். சதா இறைவனுடைய அருளை அனுபவித்து என்னுடைய அன்பிற்குரிய அன்பர்களே, அருமாளுற்று பெண்ணை நீ அம்மா அழுங்கி அரைச்சாதே அப்படிங்கிற. எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் ஆக மாட்டேன், நான் அது, நீ இது. என்ன சிவன் எனக்கு தப்பான கொடுத்துட்டா என்ன பண்ணுதுன்னு பயம். சிவன் என்னை இப்படி வச்சு உனக்கு காப்பாற்ற மாட்டானோங்கிற பயம். எத்தனை பயம் இல்லை. இப்படியெல்லாம் அரற்ற வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? இதோ இறைவனுடன் உங்களுடைய மனக்கதவை திறந்து தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். உன் ஆலயத்திலே எங்கெங்கு திருமுருகன் பூண்டியில் இருந்தாலும் அதே சிவபுரம், அவிநாசி சிவபுரம், திருத்தொண்டீஸ்வர் சிவபுரம், எல்லாம் எங்கெங்க சிவன் இருக்கிறாரோ அதெல்லாம் சிவபுரம். அந்த சிவபுரத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமாலரியா திருப்புயங்கன் தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறான். சென்று சேர்வோம். சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இது நமக்கு இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோகம் ஆளலாம் என்ற முழுமையான நம்பிக்கையோடு அவருடைய திருவடியை உங்கள் சிந்தனையால் சிந்தித்து என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அருளானந்தம் நமக்கு கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடு சென்று என்ன செய்ய வேண்டும்? சிவன் கடல் சேர வேண்டும். சேரும் பொழுது பொய்யில் கிடந்து புரளக்கூடாது. சாமிகிட்ட போய் நடிக்க கூடாது. என்ன, சாமி கிட்ட போய் வெற்றி பந்தா பண்ணக்கூடாது. எளிமையும் பணிவும், அதாவது பணிவுடைமையும் இன்சொல்லுமே அடியார் அணி. அந்த அணியை அணிந்து சிவனேன்னு யாராவது எங்கெங்க இங்க யாரோ இருக்காங்களாமே அடியார் ஒருத்தர்னா அதுவும் அங்க நிக்கிறாருன்னு காட்டினதா, முன்னால ஒருத்தர் நிமிட்டு நிக்கிறானே அவன் தான் சொல்லக்கூடாது. அங்க போய் பொய்யாக நாம் நடித்து இறைவன் ஏதோ என்னை தடுத்தாட்கொண்டது போலவும் எனக்கு உலகத்தில் இல்லாத ஞானம் வந்தது போலவும் நான் அருள் இச்சுடரில் தோன்றியவனும் சீன் போடக்கூடாது அப்படின்னு மணிவாசகம் பேசிட்டு சொல்லுது. இங்க பாருங்கப்பா, புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர். இன்னைக்கு வந்து நீ இறைவனுடைய திருவடியை நினைந்து தொழுந்து புகழ்ந்து அவருக்கு ஆளாக விட்டால் ஆளாக மருள்வீர். இந்த ஆளை ஆட்கொண்டா எங்க தெருவுல நின்றுமா, வேலை வெட்டி கிடைக்காத, என் பையன் சாமியாரா போயிடுவானோ என்ன, அப்படி இப்படி போட்டு மனதால் மருண்டு அப்படி நின்னீங்களா உங்களை எவன்டா மதிக்க போறான்? மதியுட்கலங்கி மயங்குவீர். இந்த சிவனை கும்பிட்டா எதுவும் கிடைக்காத போயிட்டா என்ன பண்றது? நான் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவது? இப்படியெல்லாம் மறந்து போனீர்கள் என்னால் என்ன ஆகும்? தெருள்வீர் இது. இப்படி நீங்கள் பயந்து போகாது. உங்களுடைய நிலை என்ன? சிவலோகோன் திருப்புயங்கன் அருள் ஆர் பெறுவார். எப்படா நீ அருளை பெற போற? ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கி திருவேடம் அணிந்து பஞ்சாட்சரம் சொல்லி வெள்ளாடை அணிந்து பணி செய்து இப்படி இருந்தும் சிவன் என்னை கடவுள் சோதிக்கிறான்னு சொன்னேன்னா உன் நிலை அந்தோ 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 என்று மணிவாசகர் பரிதாபப்பட்டு அந்த பாடலை முடிக்கிறார். ஆகவே என் அன்பின் உறவுகள், இது நாள் வரை நாம் யார், எங்கிருந்து வந்தோம், இந்த உயிர் என்ன, உயிரினுடைய நிலை என்ன, இந்த உயிர் எப்படியெல்லாம் படிநிலை கடந்து வந்து சிவநெறி அடைந்து சிவருமானை தெளிந்திருக்கிறது என்று வரை பார்த்து பிறகு இப்படியெல்லாம் இருக்காதீர்கள் அப்பா, ஒருமனதப்பட்ட நினைவோடு தாங்கள் இறைவனை நினையுங்கள், சிவருமானை சேருங்கள் என்று மணிவாசகம் நிறைவு செய்ய நாம் அப்படியே உள்ளே எட்டி பார்க்கிறோம். அங்கே ஒரு சாமி இருக்கிறார். என்ன, இங்கே ஞானசம்பந்த பிள்ளை காட்டுகிறது. என்ன, பதியின் முதுநிலை நம்மை ஆண்ட நாம் யாரை கும்பிட வந்திருக்கோம் கோயிலுக்கு? எப்படிப்பட்டவரை வந்திருக்கிறோம்? அவருடைய தனித்தன்மை என்ன? இவர் எப்படி இருப்பார்?
இவர் பாட்டுக்கு மணிவாசகர் பொய்யங்க நாள்வான் திருமாலடியார் சேவடி தருவார்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன இம்மையே தரும் சோறும் கூரையும்னு நம்முடைய நாவுக்கரசு சொல்லிட்டாரு. சரி, அந்த இறைவன் எப்படி இருப்பான்? நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளேயே போகல. இல்லை, நம்ம பற்றி தானே பரிதாபப்பட்டு ஐயோ இந்த என்ன சொல்றோம், இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமே அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி இந்த இந்திரிய வயமயங்கி கிடைக்கின்ற நாம் அடுத்து யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? யாரை தெரிஞ்சுக்கணும்? நாம் யாரை வணங்க வேண்டும்? வணங்குபவனுடைய தன்மை என்ன என்ன? அவனுடைய திருவடிகளை எப்படி அடைவது? கைலாய வாத்தியம் வாசித்து அடைவதா? திருமுறை பாடி அடைவதா? என்ன இல்ல யாரோ ஒருத்தர் பின்னால போய் குருவே சிவனு பூ கட்டி கொடுத்துட்டு தெரியுதா? இல்ல அவருக்கு அந்த குரு சேவைங்கிற பேர்ல அவனே குருட்டு குரு பின்னால போய் நாமும் ஒரு குருடாக திரிவதா? அப்படி இப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி இறைவனை அடைவது? என்ன, இறைவனை அடைய வேண்டுமானால் இறைவன் எத்தன்மையன், எந்த குணத்தினன், எங்கு இருக்கிறான், என்ன, அவனை எப்படி காண்பது? என்ன காண்பதற்கான ஒரே வழி இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணிர்கள் விழ்வேற்கு. நம்ம அந்த நிலையில தான் இருந்தோம். இந்த வகுப்பு இருந்துட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், நேற்று வரைக்கும் இந்திரிய வயமயங்கி மீண்டும் பிறந்து இறப்பதற்கே காரணமாய் திரிந்த நரகில் விழுவதற்கு தயாராக இருந்த நம்மை சிந்தனையை தெளிவித்து, இது எல்லாம் புறத்தில் இருப்பது பூரா மாயை, இதோ உனக்கு நான் ஒரு தெளிவை தருகிறேன், உனக்குள் சிவம் இருக்கிறது, அப்படிப்பட்ட சிவம் எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்க என்று மணிவாசம் பேசுகிறது. சரி, இந்த இறைவன் எப்படி இருப்பார்? யார் காட்ட முடியும்? குருநாதர் தானே காட்ட முடியும். யார் குருநாதர்? சைவத்திற்கு ஒரே ஒரு 2 பேர் தான் குருநாதர். 2 பேர் தான் சைவ சமயத்தை காப்பாற்ற, சிவநெறியை எங்கும் நிகழச் செய்ய 2 பேர் தான் உயிரை பணையம் வச்சாங்க. ஒருத்தர் ஞான சம்பந்தர், இன்னொருத்தர் நாவுக்கரசடிகள். அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும், கேட்டு இருப்பீர்கள். அந்த 2 பேர் தான் குரு. மீதி எல்லாம் டுபாக்கு வரும். வேற எவனையும் குருன்னு நம்பக்கூடாது. மணிவாசகரை குருவாக நினைத்ததால் அருட்பா பயின்ற, அருட்பா பாடிய அவர் ராமலிங்கர் அந்த நிலையை அடைந்தார். மணிவாசகர் ஞானசம்பந்தரை போல பிள்ளை வேண்டும் என்று கேட்டதால் அந்த தாய் தப்பனுக்கு மெய்கண்டார் பிறந்தார். என்ன ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஒரு குரு, நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சைவ சமயத்திலே உயிரை அதிகமாக சிறு வயதில் பயணம் வைத்த ஒரே ஆள் நம்ம ஞானசம்பந்த பிள்ளை. ஞானசம்பந்தர் அங்கே அந்த சிவகங்கை தீர்த்த கரையிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்படியே அடியேன் அங்கே சென்றேன், நீங்களும் உடன் வந்து பாருங்கள் நிகழ்வை. அங்கே சிவபாதையினர் குளத்திலிருந்து வருகிறார். வந்தவர் பையனுடைய வாயிலே பால் வழிந்து கொண்டிருக்கிறது. பார்த்ததும், என்னடா இது, யாரா பால் கொடுத்தாங்க அப்படின்னு குச்சி எடுத்து அடிக்க போறார். குழந்தை மழலை ஆயிடுச்சே. குழந்தைகள், கண்ணு யாரா நீங்க வந்து விட்டுட்டு போனா, இந்த சட்டை போட்டு விட்டாரு, இந்த வண்டியில விட்டாங்க அப்படி சொல்றோல. இந்த குழந்தை சொல்கிறது, அப்பா அவர் தோடு போட்டிருந்தாருன்னு. தோடு போட்டிருந்தாரா? எல்லாம் தான் தோடு போடுறாங்க, என்னடா சொல்ற? குழந்தை சொல்லிச்சு, விடை ஏறியோர் ஒரு மாட்டு மேல ஏறி வந்தார். என்னது? தோடு போட்டுட்டு மாட்டு மேல வந்தார். நடா சொல்ற? அது மட்டும் நீங்க தூ வெண்மதி சூடி தலையிலே தூய்மையான நிலவை சூடி இருந்தார். சிவாத இருதேர் ஒருவனும், என்னடா சொல்ற? காடுடைய சுடலை பொடி பூசி
என் உள்ளம் கவர்க. டேய், பொய் சொல்றியா? இத்தனை ஆண்டுகளா கடும் தவம் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், வேள்விகள் செய்கிறோம், எங்களுக்கெல்லாம் காட்சி தராத அந்த ஆள், அந்த சிவம், அந்த தோடுடைய செவியர் விடையேறி வந்து உனக்கு எப்படி காட்சி தந்தார்? என்ன? ஏடுடைய மலராள் முனைநாள் பண்டித்த பல பிறவிகளிலே மலராத மட்டவில் மலரோடு பணிந்ததால் அருள் செய்தவர் அருள் செய்தார், பால் கொடுத்தார். அப்படியா? யாராது? அதோ அங்க பாருங்க, அந்த கோபத்துல கம்பீரமா யார் இருக்காரு? சட்டையப்பர் இருக்காரு. என்ன? வீருடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன். சிவபாத இருதயம் நானும் திகைத்து போனேன். அடடா, ஓ, இதுதான் பதியின் முதுநிலையா? இவர்தான் சிவபெருமானா? தோடு போட்டிருப்பாரா? தோடுடைய செவியன். ஏனெனில் இங்கே ஒரு அற்புதம் நிகழும். ஒரு வீட்டுல அப்பா அம்மா 2 பேர் இருந்தா கூட ரோட்ல குழந்தை கத்துனா அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஓடியாருவாங்க. அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு போய் பாருன்னு அம்மாவை அப்பா அனுப்பிச்சு விடுவாங்க. ஆக இங்க அம்பிகைதான் இந்த குழந்தைய பார்த்து சாமி கிட்ட சொல்லுது, நம்ம பையன் அழுகுறான்னு. ஆக தோடுடைய சேவியன், தோட்டை காதில் அணிந்த ஆளு. எப்படி வந்தார்? ஒரு எருது மேல வந்தார். தூய்மையாகவும் வெண்மையுடைய ஒரு நிலவை தலையில் அணிந்திருந்தார். தூய வெந்நீர் அணிந்திருந்தார். சுடுகாட்டிலே இருக்கும் சாம்பல் தூய வெந்நீராக இருக்கும். அது பிணம் எறிந்த பிறகு பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆக தூய வெந்நீர் அணிந்திருந்தார். இவரை பற்றி எனக்கு முன்பு தெரியாது தந்தையே. எனக்கு தெரியாமல் எனக்குள் இருந்து கொண்டு என்னை தன்மையப்படுத்த முயன்று கொண்டிருந்தவன் ஆகிய சிவருமான் எதனால் என்ன கருணாதானு கேட்டீங்க. நான் அவனை பண்டை பிறவிகள் தோறும் தாழ்ந்து வணங்கிய காரணத்தால் இன்று சிவ ஞானம் என்கின்ற அந்த பால் கொடுத்து எம்மை ஆண்டு கொண்டருளினான் அப்படின்னு ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுது. ஓ, அப்படியா? அப்படியா? ஏன் இங்கே இதையெல்லாம் சொல்கிறது குழந்தை? எதற்காக சொல்கிறது? அப்படி மாடு மேல யார் மேலும் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா பாலு? அப்படி என்ன? அந்த அவர் சிவபாத இறுதியை திகைத்து போனார். ஏனெனில் இந்த ஒரு பாடலிலே மிக பெரிய அற்புதமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. என்ன? இந்த தேவாரத்தின் முதலிலே வேதங்கள் முதலிய எல்லா கலைகளும் ஒரு பொருளில் அடங்கி இருக்கின்றன. அதுக்கு பிரணவம்னு பேர். அது ஓ என்ற ஓகாரமாக இருக்கும். என்ன? அறிவுவெளியில் தோன்றக்கூடிய சுத்தநாதம் த என்று ஒற்றுடன் எழுத்துடன் கூடி ஓ என்ற வார்த்தையை சேர்த்தினால் இத் கூட்டல் ஓ தோ ஆக அறிவின் தோற்றமாகவும் பிரணவத்தின் தோற்றமாக இருக்கின்ற தோ என்ற எழுத்தை முன்வைத்து இந்த குழந்தை பாடுகிறது. என்ன? பார்த்தாரு, திகைச்சு போனார். என்னடா நம்ம பையன் இப்படி பண்ண? அவரும் கற்றிருந்து ஞான சம்பந்த பிறக்க வேண்டும் கேட்ட உடனே கொடுத்தார் அல்லவா சாமி. அப்படிப்பட்ட தந்தை அல்லவா. என்ன? அங்கே அடுத்தது சொல்லுது, விடையேறி தோடுடைய செவியன் விடையேறி. அந்த விடைனா எப்படி வந்தது சாமிக்கு? இது புராணங்கள் கற்றவர்களுக்குத்தான் தெரியும். ஊழிக்காலத்திலே பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உயிர்களும் என்ன செய்யுதுன்னா மாயமா மறைஞ்சிடுது. அதற்கு பிறகு அறக்கடவுள் இறைவனை தொழுது, சாமி பிறப்பு இல்லாது என்றும் நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அறக்கடவுளை வெள்விடையாக்கி அதன் மேல் சாமி ஊர்ந்து அருளினார். இதுதான் விடையேறிய பெருமானுடைய வரலாறு. இது இங்கே படைப்பு தொழிலை உணர்த்தும். இறைவன் 5 தொழில் செய்கிறார் அல்லவா. விடையேறிய சம்பவம் 5 தொழில்களில் படைப்பை செய்வதை உணர்த்தும். என்ன? இறைவனுக்கு அறவாழி என்று ஒரு பெயர் உண்டு. திருவள்ளுவம் பேசுமா, அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அறிவு என்பார்.
அறவழி நின்று அறம் புரிகின்ற இயல்பினை உடையவர்களே இறைவனை அடைவர் என்ற உண்மையை விடையேறி பெருமான் உணர்த்துகிறார். நீங்கள் அறவழி வாழ வேண்டும், அறம் புரிந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இறைவனை அடையலாம் என்பதை உணர்த்தவே இந்த விடை. ஞானசம்பந்தம் பேசுது. விடையேறியோர் தூவின் மதிசூ. அது என்ன தூவின் மதி? இந்த தட்சன் நம்முடைய அன்னை தாட்சாயினுடைய அப்பா, அவருக்கு அது இல்லாத 27 பிள்ளைங்க எல்லாமே இந்த சந்திரன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்ன, அம்பாளுடைய கொழுந்தன் தான் நம்ம சந்திரன். இவன் அதுல ஒரு குறிப்பிட்ட பெண் மேல மட்டும் ரொம்ப பற்றா இருக்கான், ரோகிணின்னு நினைக்கிறேன். என்ன, அந்த மற்ற பிள்ளையெல்லாம் போய் தக்கன் கிட்ட சொன்னதும் தக்கன் பிடி சாபம்னு சாபம் கொடுத்துட்டான். என்ன எல்லா பிள்ளைகளும் சரியா நடத்த முடியாது, நீ தேய்ந்து அழிந்து போவேன்ட்டான். சந்திரன் தேஞ்சி 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 கடைசியா ஒரு கூன் திரையா இருக்கு. அடுத்த நாள் தேஞ்சு போயிடும். என்ன, ஓடி போனான், சகலைய பார்த்தான். சாமி இப்படி மாமனார் பண்ணிட்டாரு, என்ன பண்றதுன்னாரு. இறைவன் பார்த்தார், அதுக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன், வாங்க பங்காளின்ட்டு அவர் துன்பத்தை நீக்கி தன் திருமுடியில் அவனை ஏற்றிக்கொண்டார். என்ன, அதற்கு பிறகு அவன் வளர்பிறையாக்கி இறைவன் தலையில் சூடியிருப்பது கடைசி நாள் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய பிறை. என்ன, துன்பத்தினின்று சந்திரனை காத்ததால் இங்கு இறைவன் காத்தல் தொழிலை செய்பவர் என்பதை மறைபொருளாக நம் பிள்ளை ஞானசம்பந்தம் இந்த சிறுபிள்ளை உணர்த்துகிறது என்று நினைத்து மகிழ்ந்த நம்முடைய சிவபாத இருதயர் அடுத்து என்னடா கண்ணு சொன்ன, காடுடைய சுடலை பொடி பூசை பூ. ஆகா, எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை நம் குழந்தை பாடியுள்ளது. மகா சங்கார காலத்தில் நிவர்த்திக்கலை முதலிய 5 கலைகளிலும் அடங்கியுள்ள எல்லா புவனங்களையும் எல்லா உலகையும் அழித்து நடனம் இறைவன் செய்கின்ற இடத்திற்கு சுடுகாடு என்று பெயர். ஆக அது காடுடைய சுடலை. இந்த உலகமெல்லாம் எரிந்து கிடக்கக்கூடிய சாம்பலை அவர் அணிந்திருப்பதால் அங்கே தன்னுடைய இறைவன் நம் அகம்பாரு இறைவனுடைய அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்கிறான் என்பதை இந்த வரியிலே எவ்வளவு அழகாக நம் குழந்தை பாடுகிறது. தன்னை தொழுது எழுவார் வல்வினை கெட்டொழியும்படி இறைவன் தனது திருமேனியில் இந்த திருநீர் அணிந்திருக்கிறார். இதை என் பிள்ளை எவ்வளவு நயமாக பாடுகிறது என்று அப்படியே தந்தையார் மறந்து போனார். சைவர்கள் தம்மை சார்ந்து சைவம் சார்ந்து அறவழியிலே பொருளீட்டி அறவழியில் வாழ்ந்தால் அறக்கடவுளை போல அறக்கடவுள் மெச்சும் வண்ணம் அறவாழி அந்தனம் மெச்சும் வண்ணம் அறவழியில் வாழ்ந்தால் நம் வளத்தையெல்லாம் நீராக்கி இறைவன் செழிப்பை தருவார் என்பதை இந்த திருநீர் குறிக்கிறது. அப்படியே மெய்மறந்து போனார் சிவபாத இருதய. ஆகா, என்னே இறைவா, என் பிள்ளைக்கு தாங்கள் கொடுத்த அறிவு. அடுத்தவரை குழந்தை பாடுது, என் உள்ளம் கவர்கள்வன். உள்ளம் என்பது நம்முடைய மனம், சிந்தை என்பது உயிர், மனம் என்பது உயிரும் சிந்தையும் சேரக்கூடிய ஒரு இடம். ஆக இங்கே மனம் என்பது உயிரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன, திருமந்திரம் பேசும் அந்தமும் ஆதியும் இல்லாத அரும்பொருள் சிந்தையில் மேவி தியக்கருத்தல் வேண்டும் என்று வரும். என் சிந்தையில் உயிர்களுக்கு அறிவு பொருளாய் சிவபெருமான் இருக்கின்றார் என் உள்ளத்து என்பதே என் உள்ளம் கவர்கள். அவரை நினைக்காதப்பவே என்ன திருடிட்டார். நம்ம யாராவது விரும்பி போய் இந்த சிவனுக்கு ஆட்பட்டோம் கிடையாது, யாரோ போயிருப்பாங்க, போயிருப்போம், திடீர்னு பற்றோம், அவ்வளவுதான், பத்திச்சா எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இங்கே உயிர்கள் தன்னை அடைந்து பேரின்பம் நுகரும் பொருட்டு அவற்றை பக்குவப்படுத்த வேண்டி திரோதன மலத்தின் வழியில் நின்று தான் ஆன்மாவிற்குள் உயிருக்குள் இருந்தாலும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இந்த உயிர்கள் எந்தெந்த போகங்களை அனுபவிக்க நினைக்கிறதோ அத்தனையும் அனுபவிக்க செய்கிறார் இறைவன். உயிர்களது இந்த கட்டு நிலை
காலத்திலே இறைவன் உயிருடைய உள்ளத்தில் இந்த உயிரில் அறியாத வண்ணம் மறைந்து திருடனை போல ஒளிந்திருக்கிறார். என்ன, அதுதான் உள்ளம் கவர்கள்வன். உள்ளத்தை வீட்டுக்குள்ள வந்து திருடம் ஒளிஞ்சிட்ட மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கார். ஆக இங்கே உள்ளம் கவர்கள்வன். திருநாவுக்கரசர் பேசுவார், நினைத்தவர்கள் நெஞ்சுளாய் வஞ்சக்கல்வா அப்படின்னு திருவானைக்கா தேவாரத்துல சாமியை படத்திட்டு விளம்பாரு. என்ன, நினைத்தவர்கள் நெஞ்சு உள்ளாய் நீ, ஆனால் உன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வஞ்ச கல்லனை போல் இருக்கிறாய் நாவுக்கரசன் அயம்பட திருத்தாண்டகத்திலே கூறுவார். ஆதலின் இங்கே உள்ளம் கவர்கள்வன் என்பது இறைவன் தான் மறைந்திருந்து அருகிறார் என்பதை உணர்த்துகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அடுத்து என்ன சொல்றாரு? என் உள்ளம் கவர்கள்வன். கவர்தல் என்றால் தன்மையப்படுத்தல் பொருள். திருட வந்து கவர்ந்துனா நம்ம பொருள் அவன் எடுத்துட்டான் பொருள். அதுபோல உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இத முக்கியம். இந்த உயிர் உண்மையாக இறைவனால் நிற்கும் பொழுது எத்தன்மையில் நிற்கிறது என்பதை இறைவன் அறிந்து அவற்றின் ஆழ்மனது அது எதை நினைக்கிறதோ அதையெல்லாம் என்ன பண்றாரு? வினைப்பயனாக தந்து உலக இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்விக்க செய்து அதனால் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி தான் வெளிப்படாமல் இந்த உயிர்கள் அறியாதபடி அவர்களை வழிநடத்துவதால் கவர்ந்து கவர்கள்வன் என்று பேசுவார். உள்ளம் கவர்கள்வன். ஆக அடுத்து அப்படியா? ஆமா, சரி. படைத்தல், காத்தல், மறைத்தல். என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அடுத்து என்ன செய்றார்? ஏடுடைய மலரால் முனைநான் பணிந்தேன். என்ன, எப்படி அவனுக்கு சாமி காட்சி தந்தார்? அப்பா பல்வேறு பிறவிகளிலே ஏடுடைய மலரால் நான் அவரை பணிந்து ஏற்றியதால் இப்பொழுது அவர் எனக்கு வந்து சிவஞானம் ஆகிய பாடை தந்தார். முனைநாள் பணிந்தேற்று அருள் செய்த பிரமாபுரமேவிய பெம்மாந்தோ இங்கே இருக்கிறான் இவர்தான். ஆக இறைவனுடைய நிலை, இறைவன் எங்கே இருக்கிறான்? முதல் பாடல தெளிவா சொல்றார், உள்ளம் கவர்கள்வன். என்ன, உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாளையும் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இன்னைக்கு 8000 வருஷம் முன்ன திருமந்திரம் சொல்லிச்சு. நம்ம வெளியே தேடிட்டே இருக்கோம். வெளியே தேடினாதான் காண முடியும். ஏன்னா உள்ள இருக்கிறவுடைய தன்மை இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ அற்புதங்களை சிருஷ்டித்தவராய் என்னுள்ள இருக்கிறார் என்று சிந்தனை வந்தால் நாம் தெளிந்துடும். அதுக்குத்தான் இருநில்லாய் தீயாகிய அத்தனையும் பாடினார் நம்முடைய நாவுக்கரசடிகள். ஆக இங்கே தோடுடைய செவியன் விடையேறியோ வெண்மதி சூடி காடுடைய சுடலில் பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முடிநாள் பணிந்தேத்த அருள் செய்த தீருடைய பிரமாபுரம் இறைவன். விடையேறிய அறக்கடவுளாகிய விடைமேல் எழுந்தருளி வந்து எனக்கு காட்சி தந்தார் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. அவங்க அப்பா மிரண்டு போனார். ஆகா, என் குழந்தைகளுக்கு எவ்வளவு சிஞானம் ஆக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு சிவஞானம் பெற்றவனா என் மகன் என்ற ஆனந்தத்தோடு குழந்தையை எடுத்து தன் தோளில் சுமந்து வீடு நோக்கி செல்கிறார். நாமும் நம் வீடு நோக்கி செல்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார். எல்லாம் அல்ல ஞானசம்பந்த பெருமான் இறைவனை உணர்ந்தது போல நாமும் அந்த முன்னால் தெரிகிறதையும் காட்டுறாரு. இதுதான் என்னை ஆண்டதுங்கிறார். எனக்குள் இதுதான் இருக்கிறது. என் முதலில் புற வழிபாட்டிலே நீங்கள் ஒழுங்குபட்டு இறைவனின் இது கல்லு கிடையாது, திருமேனி கிடையாது, சாமி முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வோடு நான் பெரியவன், நீ பெரியவன், குருநாதரை வணங்கவில்லை, மூத்த அடியாரை வணங்கவில்லை, கீழ் மூத்த பக்தர்கள் எங்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் முட்டாள்தனமாக இந்த யாருமே இந்த அடியார் என்ன மதிக்கல அப்படி வந்து அங்கே விரண்மெண்டர் மாதிரி அவன் கற்பனை பண்ணலாம் பண்ணாம என்ன பண்ணணும்? முன்னால் இறைவன் முன் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு வழிபாடு செய்ய வேண்டும். புற வழிபாடிலே சிறப்படையும் போது அகத்திலே இருக்கும் இறைவனை அகத்தீசனை காண முடியும் என்று இந்த பதிகம் கூறியது என்று கூறி
பதியின் முதுநிலையிலே இது ஒரு நிலைதான், இன்னும் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். எல்லோருக்கும் அந்த கருணை வாய்க்கவும் அந்த பதியின் முதுநிலையை உணர எளியனுக்கும் அருளவும் வேண்டி என் தந்தை மேட்டூர் மீனாட்சிபெருமானின் திருவடிகளை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே யாரை பத்தியும் குழுல எக்காரணம் ஒண்ணு யாருக்கும் எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது என்பது இறைவனுடைய உத்தரவு. மாலை உங்களுடைய மீனாட்சிபெருமாள் ஆலயத்தில் வந்தா வகுப்பு மட்டும் நடத்திட்டு வகுப்புல ஏதாவது பிரச்சனை சந்தேகம் மட்டும் பேச சொல்லி பெருமான் பணித்திருக்கிறார். ஆக நாம் எல்லாம் இறைவனை அறியக்கூடிய பக்குவ நிலையில் இருப்பதாக இன்றைய அந்த உயிரவை நிலையில் சிந்தித்தோம். அடுத்து இறைவன் எப்படி இருக்கிறார் என்று ஞான குழந்தை காட்டியது. சுப்பிரமணிய ஐயா வேற எங்கெங்க ஞான சமுத்திர தவிச்சு இருந்தாரு. வந்துட்டாரா? அருமையா வந்துட்டாருங்கய்யா. சிவா சிவா. ஏன்னா குரு முதல்வர், அடுத்தது நம்ம சைவத்துக்கு போராடிய முதல் மகன் அப்படிங்கிற முறையில மிக சிறு வயதில் போராடியவர், இளம் பருவத்தில், இந்த குழந்தை பருவத்திலே போராடியவர் அப்படிங்கிறப்போ அடுத்தது உள்ளம் கவர் கல்வன். அது சொன்னார், அந்த வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா? அது இந்த மூணுமே நமக்கு மிக முக்கியமா. உள்ளம் கவர் கல்வனும் நம்ம உள்ளம் கவர்ந்து இருக்குது. நீங்க 2 கேள்வி நீங்க சொன்னீங்க. ஒண்ணு இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அந்த பாட்டு, எப்படி அடைவது அப்படிங்கிறது அறவாளி அந்தணன் பாட்டு. ஆமா, கரெக்டுங்களா? அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தால் பிறவாளி நீத்தல் அறிவு. அதனால கேள்வி பதில் 2. அதாவது நாம அறவழி வாழ்ந்தால் அறவாளி அந்தணன் ஆட்கொள்வார். அறவழி வாழ்ந்தார். அது சுற்றுப்பொருள் தான் விடையேறிய பெருமானுடைய திருமேனி. சரிங்க. சுற்றுப்பொருள் தான் கரெக்டுங்க. அந்த விடையை பாக்குறப்பல அறக்கடவுள்டா இது நம்மள முட்டிற போதுங்கிற பயத்தோட அறம் பெறலாத வாழ்க்கை வாழணும். வந்தால் மேல உட்கார்ந்துட்டு கை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்குவார். அவ்வளவு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க நீங்க, புறவழி நல் செயல்படன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. நின்று உருகி நாம் வேண்டுதல் துதித்தல் வணங்குதல் பண்ணும் பொழுது அறவழி ஆனந்த நமக்கு சிவன் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்படித்தாங்க. உண்மை அதுதானே. அப்ப அப்படியே மனசுல ஏறிச்சிங்க. சொல்ல மறக்கவே முடியாது, மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளம் கல்வன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ளத்துல ஆணி அடிச்ச மாதிரி எல்லாம் பதிவு வச்சுட்டீங்க. சும்மா போயிட்டு கோயில்ல சாமி மேல போய் சீன் போட்டு கூடாது இல்லைங்கயா? அறவழி வாழாம அன்பு கிடையாது, ஆரவாரம் மட்டும்தான் இருக்கு, ஆட்டம் பாட்டம் பொண்ணாட்டம் இருக்கு. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்கிறாரு. அன்பு யார்? அவர் இலக்கணம் சொல்றாருல, அன்பும் சிவமும் 2 என்பர் அறியல. அதுல அவர் சொல்லுவாருல்ல, அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவர் ஆடிக்கிட்டா இல்ல, அவருக்கு தில்லையில மட்டும்தான் ஆடுறாரு. மற்ற இடத்தெல்லாம் இந்த பூனியமா பால் குடிக்கணும் பேன்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆடுதல் தில்லையிலயும் மதுரையிலயும் ஆடினாரு. ஆனா ஆடுறது ஆனந்த நடன் நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு. மதுரையில ஆடுறது வேற என்னமோ சொல்லி மறந்து போச்சுங்க. இருந்தாலும் நீ இன்னொன்னு, அந்த புறவழி நாம் செயல்பட வேண்டும், அந்த தெய்வத்தின் முன் நின்று உருகி நினைந்து அந்த மாதிரிதான் புறவழி எடுத்துக்கணுமே ஒழிய மற்றபடி இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் எடுத்துக்க கூடாதுங்கிறது உண்மைதானங்கய்யா? அதுதான் பெரியவர்கள் காட்டிய வழி. சரிங்க, அதுதான் பெரியவர்கள் காட்டிய வழி. இதெல்லாம் ஒரு படிநிலை. எதாப்பதான் வந்திருக்கு. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க நினைக்கும் குறைவு கிடையாது. சமூகத்துல இவங்க பண்றதுல படிநிலையும் எடுத்துட்டு போக வேண்டியதுதாங்க. நாம படிநிலைதான் 1ஆம் வகுப்பு. சரிங்க. அந்த பிள்ளைங்க பண்ற அழிச்சாட்டியும் தான் ரொம்ப பெருசா இருக்கும், தெரியுமா? சரிங்க. இல்லைங்களா? ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, என்னம்மா இன்னும் டிஃபன் செய்யலையாங்க? சரிங்க. அம்மா ஏதாவது திட்டா ஒவ்வொன்னா அழுவும், ஸ்கூல் போக மாட்டேங்க. ஆமா.